இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெப்பர் இட்லியும் செய்ய போகிறோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டா அது விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையானது வந்து நான் 4 இட்லி எடுத்துக்கிறேனுங்க. அது வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு 2 பூண்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. கொஞ்சம் குடமிளகா நீங்கள் இருந்தால் போட்டுக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஒரு வரமிளகா, கொஞ்சம் மிளகு, கடுகு கொஞ்சங்க, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மணமாக இருக்குது தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிள்ளைங்க. பாருங்க, கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிச்சுங்க, சோம்பு போட்டுக்கலாம். அதே இது போடலாங்க, பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மணத்துக்கு. ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. ரெண்டு குடமிளகா போட்டுக்க. நீங்கள் வேணா இது இருந்தால் போட்டுக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. பாருங்க, பூண்டு குடமிளகா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. நல்லா ஒரு மணமாக இருக்குது பாருங்க. கட் பண்ணி இட்லி போட்டுக்கலாங்க. பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கலக்கி விடலாங்க. பூண்டு சோம்பு எல்லாம் போட்டு பெப்பர் எல்லாம் போட்டு வைங்களா, எல்லாம் கலங்கி வருது. லைட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இட்லி உப்பு இருக்கும், அதனால் வந்து இதுக்கு லைட்டாக போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கலக்கி விடுங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். லைட்டாக கட்டி விடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.